ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷமாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வாங்க முடியல. இன்னொன்று சட்டுன்னு வாங்கிட மாட்டேன். யோசித்து அது நம்மளுக்கு ரொம்ப தேவையா, அதுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட்டு, அப்புறம் ரிவ்யூஸு பல இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் நார்மலாக வாங்குவேன். அந்த மாதிரி ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக யோசித்து அப்புறம் இப்போ வாங்கலான்னு பார்த்துட்டு, இப்போ கிரேட் இண்டியன் சேல்ஸ் நடந்துகிட்ருந்து அமேசானில். வேறு இதில் அவ்வளோவா கிடைக்கல, அதனால் இதில் தான் கிடச்சிது. அதனால் இந்த ஐபிள் கம்பெனியோட ஹேண்ட் பிளெண்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது செட்டாக வந்திருக்கு உங்களுக்கு. பிளெண்டரு ப்ளஸ் இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த டூல்ஸு, அதுக்கப்புறம் இந்த காஃபி டீ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே சேர்ந்ததுக்கு பிறகு சாப்பரு. ஸோ ஒரு 6 ஐட்டம்ஸ் வந்திருக்கு. மற்ற எல்லா இதுலேயும் நான் செக் பண்ணேன். அகோரா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பட் அகோராவில் இந்த இது எல்லாம் இல்லை. இன்னொன்று ஆல்ரெடி ஒரு தடவை ஒரு ஐபிள் கம்பெனி இது வாங்கியிருந்தேன். இது ஒரு இந்தியன் கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கேரளா தான் அந்த மெயின், அவங்க மேனுஃபேக்சர் கேரளா. ஸோ அதனால் நம்ம இந்தியன் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வெளியில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இன்னொன்று எந்த ப்ராடக்ட் வேணால் நம்ம ஃபஸ்ட்டு எல்லோரும் குவாலிட்டி நல்லாயிருக்கான்னு செக் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ அதில் நான் யாரும் ஐபிள் வாங்கி நான் பார்த்ததில்ல ரிவ்யூஸ் போட்டு. ஆனால் நான் ஏற்கனவே ஐபிளோட இது வாங்கியிருக்கேன் ஒரு ப்ராடக்ட்டு. அது நல்லா தான் இருந்தது, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ அதனால் ரேட்டும் கம்மியாக இருந்தது. மற்ற இதெல்லாம் பிராண்டை பார்க்கும்போது இது ரேட்டும் கம்மியாக இருந்தது. இந்த ரேட்டுக்கு எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு இதில் தான் ப்ராடக்டில் வருது. மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் வாங்கினேன். பட் வாங்கினதுக்கப்புறம் இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் பண்ணும்போது நான் அதெல்லாம் செக் பண்ணல. அதாவது குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. பாருங்கள், எல்லாமே நல்லா உங்களுக்கு வெயிட்டாக நல்லா இருந்தது. எல்லா இதுவுமே பாதி பிளாஸ்டிக், பாதி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. பட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. ஒர்க் பண்ணதான் நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அன்பாக்சிங் பண்ணும்போது இது ஒரு குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பார்க்குறதுல, கையில் தூக்கி பார்க்க நம்ம ஃபீல் பண்ணுறதுல என்னென்ன இருக்கோ அதை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஃபுல் வீடியோவும் நான் சொல்கிறேன். ஒரு ஷார்ட்ஸாவோ ஏதாவது இல்லைன்னா ஃபுல் வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன். இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பிளெண்டர் இருந்தது. மெயின் யூனிட் ஒன்று, பிளெண்டரு. அந்த மெயின் யூனிட் நல்லா வெயிட்டாகவே இருந்தது. பிளெண்டரு இது இந்த கலந்துக்கிறது, இந்த என்ன மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் மிக்சரு. இது இந்த காஃபி டீ எல்லாம் நம்ம இது பண்ணுவோம் இல்லைங்களா. இது எல்லாமே மற்ற பிராண்டில் பார்த்திங்கன்னா ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அந்த மாதிரி இருக்குது. இல்லது தனித்தனியாக இது வாங்க வேண்டியது இருக்குது. அப்போது காஸ்ட் வைஸ் எப்படியும் நிறையா வருது பாருங்கள். இது தனியாக ஒரு இது போடுறதுக்கு. பட் இத்தனை எல்லாமே சேர்ந்து ஒரே இதில் கிடைக்கிறது நான் பார்த்த வரைக்கும் அமேசானில் இந்த ஒரு பிராண்டு தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. இது அகோராவில் பார்த்திங்கன்னா நீங்கள் அகரவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. நான் அகரா பிராண்டும் வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து இதில் ஒரே இதாக இருக்குது. பேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள், நல்லா சேஃபாக வந்திருந்தது. அதே மாதிரி இதோட இது கொடுத்துருக்காங்க, வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிள் கம்பெனி நம்ம இந்தியன் கம்பெனி, அப்புறம் கேரளா பேஸ்டு கம்பெனி. ஸோ பாருங்கள், இது எல்லா ஐட்டமும் ஒரே இதில் இருக்குது. ஸோ எதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நல்லா இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம எப்போவுமே அகராவுக்கு நிறைய உங்களுக்கு ரிவ்யூஸ் வருது. ஸோ அதனால் அகரா பார்க்குறோம். ஆனால் அகோரா இல்லாமல் நம்ம இந்தியன் கம்பெனியும் சிலதெல்லாம் நல்லது இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும். சரி, இதை ட்ரை பண்ணலாமே. ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் இதில் வாங்கினால அது நல்லா இருந்தனால சரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல யோசித்தேன் நானும். ரிவ்யூஸ் எல்லாம் நல்லாயிருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு இதாக இருக்குது. ரிவ்யூஸே அதிகமாக இல்லை இதுக்கு. அதனால்
நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம் பார்த்தா, ஆனால் நல்லா இது பாருங்கள், தொட்டு இப்போ ஃபீல் பண்ணும்போது நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது ஒவ்வொரு இதுவும். இதுவும் நல்லா வெயிட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஓகே தான். பாருங்கள், அகர மாதிரியே தான் இருக்குது. என்ன நம்ம வந்து ரிவ்யூஸ் பார்த்து வாங்குறதுனால நம்ம ஒரே ப்ராடக்டை தான் வாங்குகிறோம். பாருங்கள், இதுதான் வந்து இந்த கம்பி மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தது. பாருங்கள், கீழே அந்த கம்பியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இது ஒவ்வொன்றுமே வந்து நம்ம தனித்தனி ப்ராடக்டாக வாங்குகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து இது எல்லாமே இது கிடைக்கிது. இந்த காஃபி மிக்ஸ் பண்ணுறது மற்றல வராது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பெரிய கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 600 ml இருக்குது இந்த கிளாஸு. 600 ml நல்லா அதிலே வந்து உங்களுக்கு அளவும் போட்டிருக்காங்க. கிளாஸோட இதுவும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. நீங்கள் ஜூஸு ஏதாச்சும் இப்போது இது பண்ணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவும் சூப்பராக இருக்குது. இது வந்து 600 ml. நல்லா பிளாஸ்டிக்கு, ஹெவி பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பர் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. உள்ளே வந்து பிளேடு வந்து கீழேயா இருக்குது. இது வந்து மெயின் யூனிட்டு. உங்களுக்கு வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே ஒன்று, மேலே ஒன்று. எனக்கும் வந்து கரெக்டாக இது என்னென்ன பட்டன் தெரியல. மேலே வந்து ஸ்பீட் லெவல் அட்ஜஸ்ட் மாதிரி 20 அளவுக்கு வந்து ஸ்பீடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் 5 எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், 2 பட்டன் இருக்குது. மேலே ஒரு பட்டன், கீழே வந்து ஒரு பட்டனு. இது கொஞ்சம் நல்லா இந்த இது மோட்டரோட இது வந்து நல்லா ஹெவியாகவே இருந்தது. அதே மாதிரி 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம 30 டேஸ்க்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக 1 இயர் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பண்ணான்னா இன்னொரு 1 இயர் வந்து வாரண்ட்டி வருது. பாருங்கள், எனக்கு ஒரே ஒரு மைனஸ் இதில் ஒரு தோணுச்சு. ஒரு 2 மைனஸு. ஒன்று வந்து ஒயர் வந்து கொஞ்சம் 1 மீட்ரு 1.5 மீட்ரு அந்த லெவலுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த சாப்பிங் பிளேடும் வந்து கீழே இருக்கிறனால கீழேயும் உங்களுக்கு வந்து நல்லா இதாகும். இன்னொன்று அதுக்கு மேலே ஒரு இது பிளேடு இருக்குது. பட் ஆனால் இன்னும் ஒரு 2 லேயர் பிளேடு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா கட் பண்ணலான்னு தோணுச்சு. அது ஒரே ஒரு இது தான். மற்றபடிக்கு எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது பார்க்கும்போது எந்த இதுவும் பிரச்சனை இல்லாமல் நல்லா இருந்தது. ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு தோணலை. நல்லா ஹெவியாகவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லா மெட்டீரியல்லையுமே பிளாஸ்டிக் தான். பட் ஆனால் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட அந்த இதெல்லாமே அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 600 ml சாப்பர், 700 ml அந்த இது கிளாஸு. அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன அட்டாச்மெண்ட்டு எவ்வளோ எல்லாமே அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து கிரேட் இண்டியன் சேல்ஸ் அப்படின்னு வந்தது. அந்த இதில் வந்து வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட் வந்து 2589 ரூபா ஆச்சு. இது வந்து டிஸ்கவுண்ட் போக நான் சொல்கிறேன். பட் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ஆகும் குறையும். ஏன்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நமக்கு கிரேட் இண்டியன் சேல்ஸுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து எல்லாமே வந்து நான் பார்த்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் தான் குறைச்சிருக்காங்க. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதோடய ப்ரைஸை வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமும் பாருங்கள். 1200 வாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் வந்து 1700 இருக்குது. அகர அது வந்து 1000 தான் அமேசானில் கிடைக்கிது. இங்கே பாருங்கள், இது வந்து வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதை வாங்கினதுக்கப்புறம். கிரேட் இண்டியன் சேல்ஸுன்னு சொன்னாலும் சரி, வேறு எந்த ஃபெஸ்டிவலில் வாங்குறதுனாலும் நீங்கள் ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு சமயம் வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து நார்மல் டேஸ்லேயே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கிரேட் இண்டியன் சேல்ஸில் வந்து அதிகமாக காமிச்சு ரொம்ப டிஸ்கவுண்ட் மாதிரி காமிக்கிறத நான் பார்த்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அதை கார்ட்டில் போட்டுச்சு. ஆனால் கார்ட்டில் போட்டிங்கனாலும் உடனே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதையும் பார்த்துட்டேன். அதனால் நீங்கள் ஏதோ தனியாக வந்து நோட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு திரும்பவும் காய் வெட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். வாஷ் பண்ணும்போது பிளேடு பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா என் கையில் பட்டுருச்சு. அதே மாதிரி ஃபுல்லாக போடாதீங்க. இந்த மாதிரி பாருங்க, கேரட்டு, இது நூல்கோல், இது 2 காயுமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாகவோ பாதியாகவோ போட்டிங்கன்னா பிளேடு உடைய வாய்ப்பு இருக்குது. அதாவது மோட்ரு ஒன்றும் பிரச்சனை ஆகாது, ஆனால் பிளேடு போயிடும். அதனால் நீங்கள் எந்த சாப்பர் வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கிற காய்கறியை வந்து சின்ன சின்ன ஓரளவுக்கு ஒரு பீஸாக செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, பிளேடு உடையாது. இல்லைன்னா பிளேடு உடஞ்சிரும். ஏன்னா இது நான் ஒரு ஃபேமஸ்ஸு கம்பெனியோட இதுலேயும் வந்து இந்த மாதிரி அரையாக போட்டுட்டு என்னோடய பிளேடு உடஞ்சி போச்சு. திரும்ப பிளேடு காஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தைரியமாக வாங்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஓரளவுக்கு இப்போ நீங்கள் வந்து ஐபெல் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டாக எனக்கு தெரியல அதை பற்றி. நீங்கள் அப்படி வாங்கணுன்னா நீங்கள் அங்கே தான் இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒன்று கேரளா தான், ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி இந்த கஸ்டமர் கேருக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சாப்பரில் போட்டேன், நல்லா பொடி பொடியாக இதாகிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு நல்லா சாப் ஆகிடுச்சு. பட் இதில் வந்து அன்ஈவனாக தான் இருக்கும் எல்லா காய்கறியுமே. இது உங்களுக்கு ஆனியனு மற்ற எல்லாமே எல்லாமே பண்ணிக்கலாம் 1 நிமிஷத்தில். ரொம்ப அந்த க்யூப் மாதிரி அந்த மாதிரி கட் பண்ண முடியாது, பட் பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே இதில் கட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டது. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மற்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.